அண்ணா எவ்வளோண்ணா? 500 ஆச்சுமா. இந்த ஒரு நிமிஷம்ண்ணா. அண்ணா நடையில இருந்து வாங்காதீங்க, உள்ள வாங்க. என்னம்மா ஆள் டல்லா இருக்கீல? என்னவா என்னன்னா பண்றது, வீட்டுக்காரால தானா பிரச்சனையே. எப்ப பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னுகிட்டே இருக்காரு. இப்ப நீங்க பாருங்க எவ்வளவு ஜாலியா பேசுறீங்க, அவரு எப்ப பார்த்தாலும் சிடு 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 நோய் 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 ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா என்ன பண்றது? ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு அண்ணன்கிற வார்த்தை சொன்னதுக்காக சொல்றேன், சரியா? பொதுவாகவே இந்த பெண்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? நம்ம வீட்டு ஆண்கள், நம்ம வீட்டுக்காரன் நம்மள்ட்ட அன்பாக பேசலையே, சிடு சிடுன்னு உழுதானே அப்படின்னு நினச்சி நினைச்சிருங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுகிறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு, இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தான் தெரியும். ஏன் வீட்டுக்காரிட்ட போய் கேட்டால் தான் ஏன் மண்டவாளம் இல்லைன்னு தெரியும். வீட்டுக்கு வாசப்பட்டு வீட்டுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். உனக்கும் உன் கணவனுக்கும் என்னது சில முரண்பாடான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அது நீ அவன் நெருப்பாக இருந்தாம்னா நீ தண்ணியாக இருந்து அணைக்கிறதுக்கு தான் வழியை பார்க்கணும். மேற்கொண்டு நீ நெருப்பாக இருந்து எனக்கு கொழுந்துட்டு எரிஞ்சிடக்கூடாது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் என்ன புரிஞ்சு நடக்கிறது தான். அதை புரிஞ்சுக்கிடாமல் இருக்க போய் தான் என்ன செஞ்சிருது, சட்டு புட்டு நீ விவகாரத்தை அந்த மாதிரி ஆயிடுது. இப்போ நான் உன்னை கேட்டேன், என்னமா பிரச்சனை கேட்டால் நீ என்னதம்மா சொல்லியிருக்கணும், அதில் ஒன்று நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிற பழக்க வழக்கம் தான் உங்களுக்கு வேணுங்கிறது. ஏமா இது மட்டும் இல்லை, பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லுங்க. சமூக வலைதளத்தில் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஏதாவது ஒன்று ஆறுதல் தேடுதுங்க பேரில் இங்கே உள்ள பிரச்சனையை கணவன்ட்டு உள்ள பிரச்சனை வெளியே கொண்டு திணிக்க அங்கே ஒருத்தன் வருவான், ஆறுதல் படுத்துகிற மாதிரி வருவான்.